எசாயா 51:16. என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். சிலுவையில் நமக்காக ஆணிகள் அடிக்கப்பட்ட அவருடைய கரம், வல்லமையுள்ள அவருடைய கரத்தினால, அவருடைய கரத்தின் நிழலினால நம்மை மறைக்கிறாராம். என்னை பார்த்து இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு விரோதமாக இந்த மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக சில காரியங்களை செய்தேன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருமோன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. உங்களுக்கு எதுவுமே அணுகாமல் கர்த்தருடைய கரத்தின் நிழல் உங்களை மூடி இருக்கிறது. அவருடைய மறைவில் இருக்கும்போது, அவருடைய கரத்தின் மறைவில் நம்ம இருக்கும்போது நம்மை எதுவுமே அணுகாது. இந்த சூழ்நிலை, இந்த வியாதி, இல்லை இந்த பாடுகள் என்னை அழித்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க, அது உங்களை எதுவுமே செய்யாது. அப்படிப்பட்ட பாதையில் போகும்போது ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, இந்த பாடுகள் கொஞ்ச நாளைக்கு தான், இது என்ன எதுவுமே பண்ணாது, நான் கர்த்தருடைய மறைவில் இருக்கிறேன், அவருடைய கரத்தின் நிழல் என்னை மறைத்து இருக்கிறது, இந்த வியாதி என்னை சேதப்படுத்தாது. நம்ம போகிற கடினமான பாதைகளில் விசுவாசமான வார்த்தைகள் சொல்லும் பொழுது அந்த இடத்துல சாத்தான் வெட்கப்படுறான், தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமாங்க, இத்தனை வருஷம் எவ்வளவோ பாடுகளை கடந்து வந்துட்டோம், இதுவரைக்கும் நம்ம எதுவுமே சேதப்படுத்த அவர் விடல. இனிமேலும் ஏசப்பா நம்மளை பாதுகாப்பார். அவருடைய கரத்தின் நிழலினால நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். ஏசப்பாவை பார்த்து சொல்லாமா, அப்பா உங்க கரம் இருக்க எனக்கு பயம் இல்லை. ஆமேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. ஹல்லேலூயா.